வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம், 1 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கில் நம்ம நெய்யே சேர்க்கலை, வெறும் நெய்க்கு பதிலாக எண்ணெய் தான் சேர்க்குறோம். ஒரு ட்ரேயில் கிரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நெய்யை தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் ஊற்றுறப்ப அப்போ தான் ஒட்டாமல் வரும். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க, ப்ரொப்போர்ஷன் அதே அளவில் தான் இருக்கணும். இப்போது ஒரு வாணலியில் இந்த சர்க்கரையை கொட்டிக்கலாம். இப்போ 1 கப்பு போட்டிருக்கோம், அதனால் 1/2 கப் தண்ணி விட்டால் போகும். நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு கம்பி பதத்துக்கு இதை இறக்கிக்கலாம். கரெக்டாக இது ஒரு கம்பி பதம் வரத்துக்கு ஒரு 5 அல்லது 6 நிமிஷம்தான் ஆகும், அடுப்பு ஹையில் இருந்தால். இந்த மாதிரி இருக்கணும். அதை எடுத்து இன்னொரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு பேனில் நம்ம எண்ணெயில் ஒரு பாதி அளவு மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். லேசாக சூடாகட்டும். சூடான உடனே நம்ம கடலை மாவை அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். லேசாக சூடாக இருக்கிறதுனால லேசாக மட்டும் அது பொரியும். ரொம்ப ஹையில் வச்சிட வேண்டாம், ஓரளவு சுட்டாலே போகும். இல்லைன்னா இந்த கடலை மாவு செவந்து போயிடும். இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்குக்கு நம்ம இதை முதல்ல பொரித்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நடுவில் ப்ரௌனாக சூப்பராக வரும். இப்போது இந்த பாகு வச்சுருக்கோமே அதை இதில் ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாவை இதில் ஊற்றினோம்னா எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்னொரு எண்ணெய் பேனில் எண்ணெயை அடுத்த மீதம் இருக்கிற எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டியாக அதில் எடுத்து ஊற்றணும். அதை நல்லா அப்படியே கடல் நுர மாதிரி நல்லா பொங்கி வரும். கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் அது கரெக்டான பதம்னா அடியில் லேசாக அப்படி பிடிச்சிட்டு செவக்க ஆரம்பிக்கும். மேலே கடல் நுர மாதிரி பொங்கி வந்தோடனே நம்ம பபுள்ஸ் வரும். அதுதான் கரெக்டான பதம் இறக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த பேனில் ஊற்றி அதை சமப்படுத்திக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சமப்படுத்தினா தான் அது கரெக்டாக வரும். அப்படியே விட்டோம்னா அந்த ஒரு பக்கம் பள்ளம் விழுந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்போயே நீங்கள் பீஸ் கட் பண்ணிடலாம். நல்லா எடுக்க வந்துடும். எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேப்பரில் கவுத்திங்கன்னா அப்படியே விழுந்துடும். அது அப்படியே பாருங்கள், அழகாக விழுந்துட்டு இப்போ ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நடுவில் சிகப்பாக ஓரத்தில் எல்லாம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.